மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் ஒரு மருத்துவ சாதனை நிகழ்ந்துள்ளது. கால் துண்டிக்கப்பட வேண்டிய நிலையில் அரசு மருத்துவமனைக்கு வந்த முதியவருக்கு 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயர்தர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர் மீண்டும் நடக்க வைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உதவியாளராக பணியாற்றி வருபவர் விக்னேஷ். இவரது தந்தை நாகராஜனுக்கு இரத்த குழாய் அடைப்பு காரணமாக இடது காலில் தீவிர பாதிப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இவருக்கு 3 விரல்கள் எடுக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் நாகராஜனின் இடது காலை அகற்ற வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. தன் தந்தையின் காலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர்களிடம் விக்னேஷ் ஆலோசனை கேட்டார். நிலைமையை ஆராய்ந்த மருத்துவர்கள் அங்கேயே உயர்தர சிகிச்சை அளிக்க முன்வந்தனர். கடந்த 4ஆம் தேதி நாகராஜன் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 9ஆம் தேதி மருத்துவ குழுவினர் சுமார் 5 மணி நேரம் ஒரு சிக்கலான மற்றும் உயர்தர அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர். பொதுவாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டுமே செய்யப்படும் இத்தகைய உயர்தர சிகிச்சை மதுரை மாவட்டத்திலேயே முதல் முறையாக ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது. தற்போது முழுமையாக குணமடைந்துள்ள நாகராஜன் மருத்துவர்களின் உதவியுடன் மீண்டும் நடக்க தொடங்கியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், என்னுடைய உடல்நிலைய என் பிள்ளை வெளியெல்லாம் கூட்டு போய் காமிச்சாப்புல கடைசியில் காப்பாற்றவே முடியாது. நம்மள ஒரு இட்லிக்கு மேலே நான் சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. இன்னைக்கு 10 இட்லி சாப்பிட்றேன் சார், காவடி 10 இட்லி சாப்பிட்றேன். என் உடம்பை காப்பாற்றுறாரு. நான் இப்போ நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லை. சாருக்கு எனக்கு நன்றி, நம்ம சாருக்கு நன்றி. இந்த சாதனை குறித்து மருத்துவமனை தரப்பில் கூறுவதாவது: உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 65 வயது உடைய நாகராஜ் என்பவருக்கு இரத்த குழாய் அடைப்பு காலில் ஏற்பட்டது. அது காலை எடுக்க வேண்டிய சூழல் இருந்த நபருக்கு எங்களுடைய அரசு மருத்துவமனையிலேயே அவருக்கு முழு அடைப்பையும் எடுத்து பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் எங்களது அறுவை சிகிச்சை நிபுணரும் மற்றும் அவருடைய அசிஸ்டன்ட் டாக்டர் பூர்ணராஜ் சார், டாக்டர் பாலமுரளி சார், காஷ்மீர் அண்ட் ஜெகதீஷ் சார், மயக்க மருந்து நிபுணர்கள், மருத்துவமனை குழு அனைத்துமே சேர்ந்து இந்த நோய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குது. விரைவில் குணமாகி உள்ளார். அவருக்கு இப்பொழுது ரத்த குழாய் அடைப்பு போயிட்டு அவருடைய பல்சேஷன் எல்லாமே நார்மலாக ஃபீல் பண்ண முடியுது. மேலும் இந்த மருத்துவமனையில் பண்றது இதான் முதல் தடவை, மதுரை மாவட்டத்திலேயே முதல் தடவை டிஎம்எஸ் சைடு மூலமா எங்க டிபார்ட்மெண்ட் சைடு அது முதல் தடவை பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை பண்ணலன்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பண்ணனாலும் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருப்பாங்க. பட் உசிலம்பட்டி வசதி இருக்கு என்பது பொதுமக்களுக்கு தெரியப்பட்டு சந்தோஷப்படுகிறேன். அவர் தேனி மெடிக்கல் காலேஜ்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 விரல் ஏற்கனவே எடுக்கப்பட்டுச்சு. இப்போ கட்ட விரல் மட்டும் இருக்குது. ஸோ அதனால அவர் கால் கணுக்காலுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி தான் ரெஃபர் பண்ணி மதுரை மெடிக்கல் காலேஜ் அனுப்புறாங்க. இதற்கிடையில இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் வராரு. அவர் பையன் இங்கே அழைச்சிட்டு வந்தது பேரில் இங்கே வாஸ்குலர் சர்ஜனும் அவைலபிளாக இருந்தது பேரில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் இதை இந்த அறுவை சிகிச்சை செய்திருக்கிறோம். இந்த அறுவை சிகிச்சை டிஎம்எஸ் சைட்ல இதுதான் முதல் தடவையாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான வாஸ்குலர் கேசஸ் நிறைய பண்றோம் அப்படின்றது இந்த ஏரியா மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதான் இதனோட நோக்கமே. நிறைய நம்பர் ஆஃப் கேசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஜெனரல் சர்ஜரி, மற்ற ஆர்த்தோ சர்ஜரிஸ், அதே மாதிரி இதில் சிமாங் சென்டர்ஸ்ல இருக்கிற சர்ஜரிஸ் எல்லாமே நிறைய பேர். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா காலை முழுவதும் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்து இப்போ நார்மலாக நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ டோட்டலாக இப்போ பல்சேஷன்லாம் நல்லா இருக்குது. அவர் இப்போ முழு லிம்போட அந்த ஒரு இடது கால் முழுவதுமாக எடுக்க வேண்டிய சூழலில் இருந்து முழுவதுமாக கால் அகற்றப்பட வேண்டிய சூழலில் வந்த நபரை நவீன மருத்துவத்தின் மூலம் மீண்டும் நடக்க வைத்து சாதனை படைத்துள்ள உசிலம்பட்டி அரசு மருத்துவக் குழுவினருக்கு தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகிறது.